ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீ நம்ம பார்க்க போகிறது வந்து அமாங் அஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கேமுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு நம்ம போய் ஜாயின் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நிறையா சேனலில் பார்த்துருக்கேன், ஃபாரின் சேனலில் பார்ப்போம். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இம்போஸ்டர் ஆகிறோமா க்ரூ மெம்பர் ஆகிறோமான்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்ட் வேணா கீழே கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்ட் அப்படின்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேம் வேணுன்றதையும் போட்டுருங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் க்ரூ மெம்பர் வெறும் ஒரே ஒரு இம்போஸ்டர் தானே. ட்ராக்கர், நம்ம ரோல் வந்து ட்ராக்கர் வேணா போட்டு ட்ராக் பண்ணிக்கலாம். 4 பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், டக்குன்னே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். புல் ஹோல்டு வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புல் பண்ணி ஹோல்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கீழே போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு மிஷினை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த டாஸ்க்கு ஃபுல்லாகணும் பார்ப்போம். ஆனால் இம்போஸ்டர் வேலை ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வருதான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தில் வரியா? ஒன்றும் பண்ணல, நம்ம அப்படியே இருக்கட்டும். இப்போ டைமண்ட் இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் வேணா கீழே கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதில் போயிட்டு வேறு ஏதாவது இங்கே ஒரு டாஸ்க் இருக்குது, நம்ம இதையும் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஏற்றி விட்ருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் டாஸ்க்காக இருக்குது, சப்பையாகவே இருக்குது. அதனால் சப்பையாகவே முடிச்சிட்டோம். இப்போ வந்து செக்யூரிட்டி ரூமில் போயிட்டு நம்ம உட்காந்து யார் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி நோட்டை விடுவோம். கேமரா முன்னாடி அவனா தொக்கா மாட்டினாயின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ அங்கே ஒருத்தர் நிற்கிறான், ஏதாவது சில்மிஷம் வேலை பார்ப்பானா என்ன ஃப்ரெண்ட்ஸ், எவனும் வரக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வேறு எங்கேயா போவோம். ரெண்டா ஃப்ரெண்ட்ஸ் இவன் ட்ராக்கர் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். டிஃபீட், நம்ம வந்து இம்போஸ்டரை கொண்டுட்டோம். இந்த ஒயிட் கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இம்போஸ்டரு. நல்ல வேலைக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். சும்மா ட்ராக்கர் போடுவோன்னு சொல்லி சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். அதுக்கே வந்து மர்கியா செலவாயிட்டேன். இப்போ வந்து நம்ம வெளில போய்க்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். குவைட் கொடுத்துட்டு வெளில போயிட்டு திரும்ப இது என்னன்னு பார்த்துருவோம். இது வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது போல் ஃப்ரெண்ட்ஸ். வேறு அவங்களாம் இருக்கா என்னான்னு போய் பார்த்துருவோம். கொஞ்சம் வாய் கொஞ்சம் வளர்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்லைனு வேறு ஃப்ரெண்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ஜாயின் கேம் கொடுத்து நம்ம உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஜாயின் கேம் நான் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்க அவ்வளோதான். இல்லை யாரும் சேர்த்துக்கோன்னு பார்ப்போம். 8 பேர் தான் அதான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டோம். ஹோஸ்ட் வந்து இந்த ப்ளூ கலர் மண்டியில் கிரில்டு இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் தான் வந்து ஹோஸ்ட்டு. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் ஆகுது, டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. என்ன ஆக போகுதுன்னு தெரில. நம்ம வந்து கலர் மாற்றிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் தரமாக இருக்கும்ல. நம்ம வந்து இப்போ நம்ம ஆரஞ்சில் வச்சுக்குவோம். ஆரஞ்சாக கரெக்டாக இருக்குது. இப்படி டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கடா. இம்போஸ்டராக க்ரூ மெம்பரான்றதே தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 3, 2, 1, 0 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லோடிங் ஆகிட்டுக்கு. அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பச்சை கலர் மட்டும் ஓடுறியான், நியாயமே இல்லை. ஷூன்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருன்னு தெரியுதா? நம்ம தான் இம்போஸ்டரு. இன்றைக்கி எத்தனை கொலை உழுவ போகுதுன்னு தெரில. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கும்பலாக போகிறாங்க. கும்பலாக போனால் டொக்கா மாட்டிக்கின்னு டக்கா போயிடுவோம் வீட்டுக்கு. அதனால் இந்த என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே நைஸாக அப்படியே ஓரத்தோடு ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுவோன்னா அப்படியே இந்த பக்கம் போவோம். அப்படியே வெட்டு கொடுத்து வேறு எங்கேயா போவோம் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு இங்கே போயிடுவோம். இங்கேக்குள்ளே இறங்கிக்குவோம். செக்யூரிட்டி ரூமு அப்படியே நைஸாக யாராது இங்கனுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சும்மா பார்ப்போம். அப்படியே எங்கே நீங்களாம் எங்கே இருக்குறீங்க அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்குற மாதிரி. இது வந்து செக்யூரிட்டி. அப்புறம் வந்து இந்த ரூமு. அப்புறம் இந்த பக்கம் வந்து லோயர் இன்ஜின்.
எல்லாம் பார்க்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம என்னடா ஆமாம் நம்மள மாதிரி இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து நிறையா பேர்த்த கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கமெண்டில் என்ன போடுறான்றதை பார்ப்போம். வேர் அப்படின்னு போட்டாங்க. என்ன வேர் வாஸ் இன் த பாடி எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். கம்யூனிகேஷன்றியான். த பாடி வாஸ் இன் கம்யூனிகேஷன்ற ஒரு ரூமில் வந்து இந்த பாடி இருக்கான். இந்த பாடி இருந்துச்சா ஹூ அப்படின்னு சொல்லி நம்ம டீமேட்டை கேட்குறான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் நம்ம அந்த இந்த சர்வரோட ஹோஸ்ட்டே வந்து நம்ம கூட தான் இம்போஸ்டர் தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம டீமேட்டுக்கு போடுவோன்னா நம்ம அந்த இவனுக்கு போட்டுருவோம். பச்சை கலருக்கு இல்லை பச்சை கலருக்கு போட்டுருவோம். ஏன்னா லைட்டாக சந்தேகம்லாம் இல்லை, நம்ம தான் இம்போஸ்டரு, சும்மா போட்டு விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் எலிமினேட்டட் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், 2 பேர் எலிமினேட்டட். பார்ப்போம். ஸ்கிப் ஓட்டுன்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் சொல்லிட்டு எல்லா பேர் ஸ்கிப் ஓட்டுன்னு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி போனால் நம்ம தோற்று போயிடும் போல். இப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும், அதான் நம்ம ஃபஸ்ட்டு மிஷன். நெக்ஸ்ட்டு மிஷன் தான் மற்றவங்கள மர்டர் பண்ணுறது. ப்ளூ நம்மளுக்குன்னே வரையான் போல், அந்த கொலை பண்ண முடியுதான்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு கேமு தான் ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸாக எடுத்துக்காதீங்க. போட்டு தாக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் அப்படியே எங்கிட்ட போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எங்களுக்கு எதுவுமே தெரியாதுண்ணே, நாங்கள் நல்ல பயிலுங்கண்ணே, நம்ம டீம் தான், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தொல்லை வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு வந்துட்டேன். இல்லைன்னா அங்கே உட்காந்துன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னையே பிடிச்சிருப்பாங்க. அம்மா எப்படிங்க பாடி அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்க. நீ தான்டா இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து கமெண்ட்டை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். கமெண்ட்டை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எவனையும் போட்டான் ஃப்ரெண்ட்ஸ். எவன் எங்கே இருக்கான் அவன்? எஸ் ஆரம்பிக்கிறவன் ஃப்ரெண்ட்ஸ். இம்போஸ்டரை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ளூ கலர் தான் வந்து இம்போஸ்டரு. அவன் பேரை போட்டு இவன் தான் இம்போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. த பாடி வாஸ் இன் ராக்டர். அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஐசா அப்படின்னு சொல்லி போட்டேன். நல்ல வழிக்கு ஸ்கிப் போட்டு நிறையா பேர் கொடுத்தனால தப்பிச்சிட்டான் அவன் நம்ம டீமெட்டு. இல்லைன்னா அவ்வளோதான், மறுபடியும் அசாலதான். பார்ப்போம் அந்த கேம் வந்து நம்மளால் ஜெயிக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். நோ ஒன் வாஸ் எஜெக்டட்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மொத்தம் 2 கேம் விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கேம் விளாண்டுட்டு போதும். நம்ம எடுத்தோன்னே இங்கனக்குள்ளே வந்து ஒரு இது இருக்குது, அவ்வளோதான் கொலை பண்ணாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேமரா கரையை பார்க்கலையே, எனக்கு தெரிஞ்சு மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். எவனோ கேமரா ரூமில் இல்லைன்னா நம்மளுக்கு நல்லது. அப்படியே பண்ணி போட்டுருவோமா, வேஸ்ட் அப்படியே நம்ம போய் பதுங்கிக்குவோம். போடா வெண்ட்டுக்குள்ளே, அவ்வளோதான். ராக்டரில் வந்து நான் ஒரு பாடியும் போடல, ஆனால் அவன் போனதாட்டி வந்து ராக்டர்னு இருக்கான். ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 பாடி நம்ம பதிலுக்கு தான் 2 பேர் வந்து 2 பாடியை கொண்டுருக்காங்க. நான் ஒன்று, இன்னொருத்தன் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர்த்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னையை மட்டும்தான் கண்டுபிடிக்கலை, ஏன்னா வேலையை பர்ஃபெக்டாக முடிக்கிறவன் தான் இந்த ஆரஞ்சு கலரு ஃப்ரெண்ட்ஸ். என்னையை கண்டுபிடிக்கலை. பார்ப்போம் நம்ம எலிமினேட்டடாக விளையாடு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளூ கலரு அப்புறம் அந்த ரெட் கலரு 2 பேரையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க இம்போஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நாய்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தலாம் வர வீடியோஸில் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம அவனுக்காக ஒருத்தனுக்கு ஓட்டை போட்டு விட்ருவோம். கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டு போட்டு பிச்சு விட்றான். இன்ட்ரெஸ்ட்டாக போகுது கேமு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்றதை. மேலே இருக்கிற இந்த டாஸ்க்குன்றது வந்து கம்ப்ளீட் ஆகணும். இப்போ தான் இங்கே 2 எனர்ஜியை கொண்டு வந்துருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட எனர்ஜி இருக்குது. நம்ம எனர்ஜின்னு வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா கூட இருக்கிறனால அப்படியே வச்சுக்குவோம். இப்போ வந்து எஸ் நோ அவன் தான் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து நோ அப்படின்னு கதறியான். நம்ம டீமெட்டு தான். பார்ப்போம். போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சோழியை முடிச்சு விட்டாங்க, கிளம்புங்கடா அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து யார் போட்டோம்னா அந்த நிஞ்சாவுக்கு போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டேன், முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்னும் 2 இம்போஸ்டரு, அந்த ஹோஸ்ட்டும் அப்புறம் நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். எப்படியாவது ஜெயிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நைஸாக என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே பாடியை போட்டான். எவன் அந்த ஹோஸ்ட் தான் போட்டிருப்பேன், வேறு யார் போட்டிருப்பா? டேய் நீங்கள் டக்குன்னு போடுறேங்கிற பேரில் நீங்களே மாட்டி கொடுத்துட்றீங்களா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? அவன் ஒரு பொய்யை சொன்னியா ஃப்ரெண்ட்ஸ் போனதாட்டி? ஐ ஃபிக்ஸ்டு லைட்டு அப்படின்னு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே லைட்டே இல்லைடா, ஏண்டா மாட்டிக்கினேன்? லைட் இருக்குது, ஆனால் வந்து எமர்ஜென்சி டைமில் வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து சவுண்டு கேட்கும், ரொம்ப கோயின்னு சவுண்டு கேட்கும். அப்படின்னா தான் வந்து லைட் ஆஃப் ஆகுது. லைட் ஆஃப் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சு நம்ம போய் ஆஃப் பண்ணணும். இப்போ எந்த ஒரு சவுண்டு கேட்காதனால அவன் பொய் சொன்னான்றதை தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதுக்கு வருவோம். க்ரூமேட் போட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அவசரமே படக்கூடாது, பொறுமையாக விளாடணும். இன்னும் மாட்டவே இல்லை, பார்ப்போம். என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு நம்ம ஜெயிக்குன்னு சொல்லி டக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுனால பாடியை போடுறதுனால அவன் டக்குன்னே மாட்டிக்கிறான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஜெயிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம மேலே சஸ்ஸே வரல யாருக்குமே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திடீர்னு எவனாவது இவன் தான் இம்போஸ்டரு, ஆரஞ்சு கலர் தான் இம்போஸ்டர் அப்படின்ட்டானா சொல்லி முடிஞ்சு. இப்போ வந்து அவன் தான் வெளில போயிட்டான். யாரும் போகிறான் ஒழுங்காகவே பார்க்கல. நோ ஒன் வாஸ் எஜெக்டட். டை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இருந்திருக்கு போல். நம்ம டீம்மேட் உள்ளக்க தான் இருக்கேன். அவசரப்பட்டு மாட்டிக்காதரா, உனக்குன்னு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து யூஸ் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். இவன் அவசரப்பட்டு மாட்டிக்கிறியான் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இம்போஸ்டர் வின்னு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரு. இம்போஸ்டர் வின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் ஓவரு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருந்ததுனால டைம் முடிஞ்சு. போங்கடா நீங்கள் வந்து தோத்துட்டீங்க, இம்போஸ்டராக ஜெயிச்சிட்டாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது டிசைன் இந்த கேமோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த ஒரே ஒரு கேம் மட்டும் விளாண்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது இந்த கேமு. நெக்ஸ்ட்டு பார்ட் வேணாலும் கீழே கமெண்ட்டில் போடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனுக்கு வந்து தடவி கொடுத்துட்டிருக்கேன் ஒருத்தன். எங்கே பாருங்கள், க்ரே கலரு என்னன்னே தெரில. இந்த மாதிரி நிறையா விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எப்படி அவங்க மட்டும் டிஃப்ரெண்ட்டான ஸ்கின்னு போட்டிருக்காங்கன்றதை கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே வேணுன்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம். ஆமாம், அவங்க லோடிங் ஆகிட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு போட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இம்போஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இம்போஸ்டராக வருது, ஒரே நல்ல விஷயமா இருக்குது. பார்ப்போம் எத்தனை பேர்ட்ட இந்த வாட்டி ஜெயிக்க முடியுதான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரெட்டு வரான், போட்டுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான், முடிச்சு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சு விட்டீங்க போங்க, அவ்வளோதான் முடிச்சு. என்னடா ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வின் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து 2வது மேட்ச்சு வின் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு மேட்ச்சு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இந்த கேம் பிளேயோட வீடியோ முடிச்சுக்குவோம். இப்போ வந்து நம்ம ரெட்டு எக்யூப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி எக்யூப் பண்ணிட்டோம் ஒருத்தன். நம்ம வந்து ஒயிட் வந்து எக்யூப் பண்ணியிருக்கோம். ஒயிட்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் கொஞ்சம் யூனிக்காகவும் நல்லாவும் இருக்குது. நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹோஸ்ட் நம்ம தான் வந்து கேமையே நடத்த போகிறோம். பார்ப்போம், கம்மியான பிளேயர் வச்சு தான் நடத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெளிலே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது, வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து திரும்ப உள்ளக போய்க்குவோம். வந்து நான் வேறு ஒரு சர்வருக்குள்ளே வந்திருக்கேன். பார்ப்போம் இதில் ஜெயிக்க முடியுதான்றதை. போட்டு வந்துடுவான், சுன்னு போட்டுருவான் நம்ம க்ரூமேட் ஃப்ரெண்ட்ஸ். க்ரூமேட் வந்து வேணாம், எனக்கு க்ரூமேட் அவருக்கு பிடியலை. பட் இருந்துட்டானா ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். சரி வந்து நம்ம க்ரூமேட்டாகவே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடில் நம்ம ஷூட் பண்ணுது என்னன்னே இல்லைடா. திடீர்னு பெல் அமுச்சு விட்றீங்க. நோ டெட் பாடிஸ் ஃபவுண்டு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு இங்கே அமுச்சு விட்றாங்க. லையிங் ஒருத்தன் சொன்னால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணை மூட்டு டச்சு நான் மேலே செயல்படுத்துறது. ஓட்டை டக்குன்னு போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேது. ஏன் டக்குன்னு ஓட்டை போடுறதுனால அதுவும் ஒருத்தர் சொன்னோன்னே எல்லா பேரும் அதை கேட்குறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிக்கலை. ஒருத்தன் சொன்னால் மற்றவங்க கேட்கக்கூடாது,
அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் விளாட்ணும். அது வந்து அவங்களுக்கு சொன்னால் நான் வந்து நோ ஓட்டுன்றதை கொடுத்துட்டேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. ஹூ இஸ் த இம்போஸ்டர்? ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் மாதிரி இருக்குது, ஃபோனு தான் நினைக்கிறேன். ஃபோனில் வந்து நம்ம ஓட்டிங் பண்ணணும் போல். ஓட்டிங் ரிசல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ஃபோஸ்ட் வாஸ் இஜெக்டட். ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்து இம்போஸ்டர் கிடையாதுன்ட்டாங்க. இதுக்கு தாண்டா யோசிச்சு போடணுன்றது. இவன் டக்குன்னு போடுறதுலேயே எனக்கு காண்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், இவங்க பேசாமல் ஒருத்தர் சொன்னால் போதும், அதுவும் அவன் கரெக்டாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வேறு விஷயம். சும்மா அவனை போட்டு விட்ருவான் அப்படின்னு சொல்லி நான்லாம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நான் கமெண்ட்டே பண்ண மாட்டேன். மற்றவங்கள காட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் நம்மளையே துரத்துனாலும் அவனை வந்து நம்ம காட்டி கொடுக்கக்கூடாது. அவங்களாம் கண்டுபிடிக்கணும், அவங்க திறமையை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமு. இவங்க வந்து கமெண்ட்டில் வந்து இவனை போடுங்க, என்னை நம்பி இவனை ஃப்ரெண்ட்ஸ் வாய் கொஞ்சம் ரொம்ப கொளறுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சொல்லந்தே மறந்துட்டேன். இப்போ நான் என்னை நம்பி வந்து இவனை போடுங்க, இவன் தான் வந்து இம்போஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒருத்தன் தான் சொல்லுவான், பட் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க. இப்போ அந்த மஞ்சள் கலர் இருக்கான்ல ஃப்ரெண்ட்ஸ், அவன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லா பேர் கேட்பாங்க, ஓ இவன் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, இவன் சொல்கிறாள், இவன் ஒரு வேளை இவனை துரத்தி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் ஒரு முடிவு எடுத்து இவங்களே வந்து அவன் தான் போல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுவே நம்ம பண்ணியிருக்கலாம், நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி மற்றவனை சும்மா எலிமினேட் பண்ணுறது நம்ம பண்ணலாம், பட் அது வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போகணும் கேமு. நம்ம வந்து மற்றவங்கள மாட்டி கொடுத்து, ஆனால் அவன் இம்போஸ்டராகவே இருக்க மாட்டான், ஆனால் வந்து அவனை மாட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து வேணாம். நம்மளை ரொம்ப துரத்துனானா அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி பட்டனை மட்டும் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா வந்து நம்ம தப்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எமர்ஜென்சி பட்டனை டக்குன்னு கொடுத்துட்டோம்னா அதுக்கு தான் அந்த எமர்ஜென்சி பட்டனை வந்து கொடுக்கணுன்றது. இப்போ வந்து நம்ம நோட் எடுத்துக்குவோம், யார் நம்மளுக்கு சஸ்ஸாக இருக்கான்ற நோட் எடுத்து அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவனும் சஸ்ஸாக இருக்கான், போட்டு விடு. 4 பேர்த்த போட்டு விட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். 4 பேர் மொத்தம் 4 பேர்த்த வந்து நம்ம வயர் ஜாயிண்டிங் தான் ஈஸியாக பண்ணிடலாம். டக்குன்னு பண்ணிட்டு இந்த இவன் ஒரு நோட் எடுத்துருவோம். நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாடி பொழந்துருச்சு, மண்டை சதுரிச்சு பாடி பொழந்துருச்சு. இப்போ வந்து பார்ப்போம் வேறு ஏதாவது எவன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எதுக்காக அப்பப்போ கமெண்ட் படிக்கிறேன்னா டைம் பாஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓட்டிங் நேரத்தில் வந்து ரொம்ப நேரம் ஆக்குறாங்களா, அதனால் வந்து சும்மா உட்காந்து கமெண்ட் படிச்சுட்டு இருப்பேன். என்ன தான் சொல்கிறாங்க, யாரை தான் இம்போஸ்டர் ஆக்குறாங்க, ஒருவேளை நம்மளை ஆக்குறாங்களா, இல்லைன்னா மற்றவங்கள எவனாவது ஒருத்தனை வந்து குறிப்பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம பார்க்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து நான் பார்த்துக்க நிற்கேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல வந்துடுறேன். எவனை ஓட்டு போடுறன்றத பார்க்குறதுக்காக தான் கமெண்ட்டை பார்க்குறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ நேரமாக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிங் சிஸ்டமே. ஏன்டாடி ரியல் லைஃப்பில் கூட ஓட்டிங் சிஸ்டத்துக்கு இவ்வளோ நேரம் ஆக்க மாட்டாங்கடா, ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரமாக போட்டு ஆக்கிட்டு இருக்கீங்க பாருங்கடா. போனவொடனே ஓட்டை போட்டு அனுப்பிச்சி விட்றாங்க, ஆனால் இவங்க வந்து இவ்வளோ நேரம் ஆக்கிட்டு இருக்காங்க. போனோடனே அனுப்பிச்சி விடுவாங்களான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும், சில பல ப்ராசஸ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் டைடு. ஏன்னா வந்து நம்ம உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை போட்டாங்க. பார்ப்போம் அவன் சஸ்ஸாக இருக்கான்றதை பார்ப்போம். நம்ம டைட் ஆகிட்டோம்னா அந்த மாதிரி பேயாக கூட மாறலாம். நம்ம வந்து தோற்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ரூமேட் ஜெயிச்சிருவாங்க, ஆனால் வந்து நம்ம தோற்றுட்டோம். பட் இவன் ஜெயிக்கிறாங்களான்றதை பார்ப்போம். இம்போஸ்ட் ஜெயிக்கிறாங்களா இவன் ஜெயிக்கிறாங்களான்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அது தரமாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேய் மாதிரி இருந்தால் எதுக்குள்ளேயே புகுந்து போறியான், வேகமாக போறியான், செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நானும் இந்த மஞ்சள் கலர் பேய் ஆகிட்டோம். நான் தான் உங்களை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி துரத்திட்டு போக வேண்டியதா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு கொலை தண்டனை தெரியுது, பார்த்தா தெரியும் எவன் கொலை பண்ணான்னு எனக்கு தெரியும். நான் வந்து போட்டு கொடுக்க மாட்டேன், நியாயமாக விளாடணும். அவங்க திறமைக்கு அவங்க கண்டுபிடிச்சிக்கிட்டு நான் கேம் விட்டு வெளில போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.
over.